சென்னையில் காதலியுடன் ஊர் சுற்றவும் அவருக்கு பரிசளிக்கவும் பிரபல நகைக்கடையில் நகையை திருடி அடகு வைத்த பட்டதாரி இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதம் 30,000 ரூபாய் சம்பளத்தில் வங்கியில் பணியாற்றிய இளைஞருக்கு காதலியுடன் ஊர் சுற்ற பணம் போதாததால் திருடனாகி கைதானதன் பின்னணி என்ன? சென்னை தியாகராய நகர் துரைசாமி சாலையில் உள்ள பிரபல நகைக்கடைக்கு நேற்று முன்தினம் நகை வாங்குவது போல சென்ற இளைஞர் ஒருவர் 2 சவரன் மதிப்புள்ள மோதிரத்தை திருடிச் சென்று விட்டார். சிசிடிவி பதிவை பார்த்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க இருந்த நிலையில் நேற்று உஸ்மான் சாலையில் உள்ள அந்த தங்க நகைக்கடையின் மற்றொரு கிளைக்கு இளைஞர் வந்தபோது கடை ஊழியர்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மாம்பலம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த பிசிஏ பட்டதாரியான 26 வயது சதீஷ்குமார் என்பதும் தனியார் வங்கியில் பணியாற்றுவதும் தெரியவந்தது. நகைக்கடையில் திருடிய 2 சவரன் மோதிரத்தை பல்லாவரத்தில் ஒரு அடகு கடையில் வைத்து பணம் வாங்கி செலவு செய்துள்ளார். மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் சதீஷ் தான் காதலிக்கும் பெண்ணுடன் ஊர் சுற்றுவதற்காகவும் அவருக்கு விலை உயர்ந்த ஆடைகள் பரிசு பொருட்கள் வாங்கி தருவதற்காகவும் திருட்டில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். இதுவரை 4 கடைகளில் திருடியுள்ளதாக அவர் கூறியுள்ள நிலையில் உண்மையில் அவர் எத்தனை கடைகளில் திருடியுள்ளார் என தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சதீஷ் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சைதாப்பேட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். காதலியுடன் ஊர் சுற்றி இளைஞர் திருடனாக மாறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.